பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பகிரப் போகிறோம் அப்படின்னா, முதல்வரின் முகவரித்துறை பற்றி நம்ம பேச போகிறோம். இதை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கான தேவைகளை அரசுக்கிட்ட நேரடியாக போய் ஒவ்வொரு அலுவலகத்தில் அலைய முடியாததுனால இணைய வழி மூலமாகவே தனக்கான தேவைகளை மனுக்கள் அனுப்பி பெற்றுக்கொள்வதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த முதல்வரின் முகவரித்துறை. ஆனா அதுல ஏற்பட்ட சில கசப்பான நிகழ்வுகளை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முந்தைய ஆட்சி காலங்கள்ல கண்டிப்பா அந்த மனுக்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ரொம்ப சுலபமான மனுக்கள் நிறைவேற்றி தந்திருக்கலாம். ஆனா பெரும்பாலான மனுக்கள் உண்மையாலுமே அலட்சியப்படுத்தப்பட்டது அப்படின்னா மாற்று கருத்துல என்னுடைய மனுக்களை எல்லாம் முதல்வர் முகவரில் அனுப்புனதெல்லாம் ஓப்பன் பண்ணாம இருந்த காலமும் உண்டு. ஆனா இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கத்திற்கு நிறைய கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. இப்போ அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா இப்பதான் அவங்க புதுசா வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சில விஷயங்களை எல்லாம் நம்ம கடத்த வேண்டிய தேவை இருக்கு, அதை நம்ம சொல்லணும். அப்ப நிறை குறைகளை நம்ம பேசினாதான் அது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவனத்துக்கு போய் அதை சரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்கான இந்த அனுபவ பகிர்வை நான் பகிர வேண்டிய தேவை இருக்கு. ராமநாதபுரம் நகராட்சியில 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பர்த் சர்டிபிகேட் திருத்தம் பண்ண கொடுத்தோம். நானும் என்னுடைய அன்பு நண்பர் காளிதாஸோடைய பையனுக்கு. அதனால ஏற்பட்ட கசப்புகள் ரொம்ப மோசமான நிகழ்வுகள். அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம், 2-3 வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அது தொடர்பா முதல்வரின் முகவரியில மனு வச்சு இன்ன வரைக்கும் அதை திருத்தம் பண்ணி தரல அப்படின்னு மனு வச்சதுக்கு நடந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். முதல்வரின் முகவரி சிஎம் ஹெல்ப்லைன் இந்த துறை பார்த்தீங்கன்னா தனியாருக்கு விடப்பட்டிருக்கு. அதனால அதுல சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்காது. நீங்க நேரடி அரசு அலுவலகத்துக்கு போங்க அப்படின்னு ஒரு அரசு அலுவலரே மனுதாரர்கிட்ட பேசுறது என்ன சொல்ற ஒரு அறியாமையின் உச்சம் அப்படின்னு சொல்ற. அவர் கடைசியில் சொல்லும்போது, நான் நல்ல எண்ணத்துல தான் உங்களுக்கு இதை சொல்றேன், அது கேட்கறதும் கேட்காது உங்க விருப்பம் அப்படின்லாம் சொன்னாரு அந்த அரசு அலுவலர். உண்மையாலுமே அதை நான் அந்த ஆடியோ இதோட நான் நினைக்கிறேன். நான் அவருடைய பேரு மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் பகிர விரும்பல. நான் அவருக்கும் குடும்பம் இருக்கு, அந்த பிரச்சனை கண்டிப்பா அவருக்கு தலைக்கு மேல வரும். ஓகே, ஏன் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா அந்த அட்வைஸ்லாம் தேவையே இல்லை, அப்படி கேட்கணும்னு அவசியமே இல்லை. முதல்வரின் முகவரித்துறை எதற்காக இருக்கு அப்படின்னா, கேள்வியும் பதிலும் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் அதிலே வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட் லிங்க் தர வேணா, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. 25க்கும் மேற்பட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில அதிலே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த முதல்வரின் முகவரித்துறை தனியார்கிட்ட இருக்கு, நீங்க எதுக்கு தேவையில்லாம அதுல போய் பெட்டிஷன் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க நேரடியா வாங்க அப்படின்னு சொல்றது ஏற்க முடியாத ஒன்று. ஓகேவா? ஸோ அதை அரசாங்கம் கவனிக்கணும். தனியார்கிட்ட இருந்தா அந்த தனியார்கிட்ட இருக்கிறத வாங்கி அதை அரசு முழுக்க முழுக்க கவனிச்சு, இப்ப இருக்கக்கூடிய அரசு முழுக்க முழுக்க அதற்கு அரசு அலுவலர்களையே நியமிச்சு முழுக்க முழுக்க அரசோட கண்ட்ரோல்ல வர்ற போன் கால் எல்லாமே இப்ப WWC கால் பண்றாங்க அப்படின்னா அதை தனியார் துறையை எடுத்து பேசுனா அலட்சியமா தான் பதில் சொல்லுவாங்க. அதே சமயத்துல அரசு அலுவலர்கள் சம்பளம் வாங்கிட்டு அதை சரியா செய்யலைங்கிற போது அவங்களுக்கு சம்பளம் கட் பண்றது, டிஸ்மிஸ் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அரசு துரிதப்படுத்துச்சுன்னா அதுல கொஞ்சம் பயம் இருக்கும். அதை மக்களுக்கு அவங்க எளிமையா செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த வீடியோட பதிவு. ஆன்லைன் என்பது இன்னைக்கு அத்தியாவசியமான தேவை. நம்ம எங்கும் எல்லா இடத்துலையும் இருந்து நமக்கு தேவைகளை பெறுவதற்கு தான் ஆன்லைன் சேவை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்னும் மேனுவல்லே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம ஏற்க முடியாது. அப்படி யாராவது நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, நீங்கள் ஆஃபீஸ் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்க வேண்டிய தேவையில்லை. இதை உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு எச்சரிக்கை அல்லது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஆடியோவை சேர்த்து நான் உங்களுக்கு வெளியிட வேண்டிய தேவை இருக்கு. நீங்க முதல்வரின் முகவரித்துறையை தயவு செய்து எல்லாருமே நீங்க பயன்படுத்துங்க. ஓரளவுக்கு தற்போது சக்சஸ் ஆகுது. நான் ஒரு 4-5 பெட்டிஷன் போட்டிருக்கேன், அதுல ஒரு 2-3 சக்சஸ் ஆயிருக்கு, 2-3 சக்சஸ் ஆகல. ஆமா, அது ஆனா இருந்தாலும் ஓரளவுக்கு தற்போது அது செயல்ல இருக்குங்கிற ஒரு கான்பிடன்ட் இருக்கு. அதனால பயன்படுத்த சொல்லி உங்களுக்கு சொல்றேன். அந்த அலுவலர் பேசுனதை நீங்களும் கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. நன்றி. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம், நான் பரமக்குடி ஆடியோ ஆஃபீஸ்ல இருக்கிறேன் சார். சொல்லுங்க சார். சார் காளிதாஸுங்கிறது. ஆமாம் சார், நான் தான்.
சார் சிசியில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி உங்கள் பையனுக்கா? ஆமாங்க சார். எந்த வருஷம் சார் பிறந்தது உங்கள் பையன்? சார் பையன் இப்போ 2020 பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வந்துருச்சு. கரெக்ஷனுக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ராம்நாடு முனிசிபாலிட்டியில். ஓகே ஓகே. அவங்க வந்து ராம்நாடு முனிசிபாலிட்டியா? ஆமாங்க சார். சரி சரி சரி. அப்ளை பண்ணியிருந்து 2.5 மாதம் ஆச்சு கரெக்ஷன் கொடுத்து. இதுவரை அவங்க பண்ணவே இல்லை. இது வந்து நான் பேசுறது வந்து பரமக்குடி ஆடியோ ஆஃபீஸ். ராம்நாடு முனிசிபாலிட்டியில வந்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மனுவை வந்து தப்பா ஏற்றி விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏற்றி விட்டுருப்ப. சரி. ஸோ அதனால வந்து நீங்க உங்களோட கோரிக்கையை வந்து கரெக்டா வந்து அந்த அட்ரஸ் இருக்கும்ல, யாருக்கு வந்து பெட்டிஷன் போடுறீங்க அது கரெக்டா வந்து ராம்நாடு முனிசிபாலிட்டின்னு சொல்லி அனுப்புங்க. இல்லை, நான் ராம்நாடு முனிசிபாலிட்டி செலக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஃபார்வர்டு டு ஏதோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்திங் ஏதோ ஆடியோன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அது வந்து தவறா பண்றாங்க. சரியா? அது நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து அதில் மாற்ற முடியாதுல்ல. அது எனக்கு வந்து விசிபிலிட்டி கூட காட்டாது யார்கிட்ட பெண்டிங் இருக்குன்னு. நான் சொல்றேன் இது வந்து ஆன்லைன்ல வந்து ஆன்லைன்ங்கிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இல்லை, எல்லாமே பிரைவேட் காரங்க கிட்ட இருக்குது. நம்ம அவங்களுக்கு ஆர்டர் போட முடியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன். சரி. சரியா? பிரைவேட் காரங்களுக்கு நம்ம ஆர்டர் போட முடியாது. சரி. ஓகேயா? நீங்க உங்களோட தேவைகளை ஓரளவு நீங்க வந்து நேரில் போய் கேட்டு, எனக்கு தெரிஞ்ச முனிசிபாலிட்டியில கொஞ்சம் நீங்க நின்று கேட்டு பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நாங்களே எங்க ஆஃபீஸ்ல வந்து கேட்டு அனுப்பி நிறைய பேருக்கு நாங்களே பண்ணியிருக்கோம். நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா ராம்நாடு முனிசிபாலிட்டி அந்த மாதிரி கிடையாது. 1ஆம் நம்பர் மட்டமான முனிசிபாலிட்டி ராம்நாடு முனிசிபாலிட்டி. இல்லை, நானே 3 முறை போயிட்டு வந்துட்டேன். நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். இல்லை சார், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நான் வாரம் போயிட்டு வர முடியுமா சார்? முடிஞ்சு சரி கேட்கல ஒரு வார்த்தை தேவையில்லை. நான் சொல்றது கேளுங்க. சொல்றது கேளுங்க சார். சொல்லுங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறதால நகராட்சியில இருக்கிறவங்க அங்கே வந்து வேலை பார்க்க முடியாது. நீங்களும் வாரம் வர முடியாது. எனக்கு புரியுது. சரி. உங்களோட கோரிக்கையை எடுத்துக்கிட்டு நேரம் நகராட்சி ஆணையாளர் உட்கார்ந்துருப்பாரு. நேரம் அவங்ககிட்ட போய் நின்னுங்க. அவங்ககிட்ட பேசிட்டேன். என்ன சொல்றாங்க? அவங்ககிட்ட 3 முறை ஃபோனில் பேசிட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அவரையும் கான்ஃபரன்ஸ் எடுத்து பேசினாங்க. என்கிட்ட கையில் காசை வாங்கிட்டு பில்லு கொடுக்கவே இல்லை. அவங்க ஏகப்பட்ட முறைகேடு அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட எவிடன்ஸோட சொல்லிட்டேன். கமிஷனர் மேடம்கிட்டையும் அவங்களும் பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. வரவே இல்லை கடைசி வரை. சார், நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றேன். சரிங்களா? நீங்க வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றீங்க. நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் வந்து போக முடியாது. அப்ப நீங்க ஆன்லைன்ல உங்களோட டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணிட்டா எவ்வளவு நாளுக்குள்ள சார் கொடுக்கணும் உங்க நாம்ஸ் படி? அது அவங்க வந்து ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து இருக்காங்க சார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், இந்த இதுக்கும் வந்து எங்க ஆஃபீஸுக்கு சம்பந்தமே இல்லை. அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அது ஓகே. நீங்க வந்து இல்ல, நீங்க பரமக்குடின்றீங்க. அது எனக்கே தெரியுது. பரமக்குடிக்கு சம்பந்தம் இல்லை. நான் அவங்க சொல்றேன். 2011 என் பக்கத்து வீட்டுல எங்க பக்கத்து வீட்டுல சொந்தக்கார பொண்ணு தான், தங்கச்சி தான். அவங்களுக்கு 2011 படிச்சு நான் இந்த மாதிரி வந்து நீங்க சொல்ற மாதிரி கரெக்ஷன் நேம்ல வந்து நாகு நந்தினிங்கிறதுல வந்து கடைசியில் ஐக்கு பதிலாக ஒய்யினி போட்டாங்க. அந்த கரெக்ஷன் காட்டி நான் ஒரே ஒரு தடவை தான் வந்து அவங்க அப்பா அம்மாவை நேராக போக சொன்னேன். மஞ்சள் கலர் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை எழுத வேண்டியது, என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அட்டாச் பண்ண வேண்டியது, அட்டாச் பண்ணிட்டு உள்ள கொண்டு போய் பிறப்பு இறப்பு பதிவாளர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, ஒரு கிளர்க்கு. அவர்கிட்ட கொடுத்துட்டு கையோட எனக்கு அக்னாலஜ்மெண்ட்டாங்க. அப்படின்னு இல்லைன்னா வந்து கொடுத்த பெட்டிஷனாச்சும் அட்லீஸ்ட் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் இருந்தேன். 1 வாரம் இருந்தேன். ஆகலை. டேரக்டா கமிஷனர் மேடத்துக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனேன். இந்த மாதிரி வந்து 1 வீக் ஆச்சு, எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து நான் இந்த மாதிரி வந்து இந்த ஆஃபீஸ் நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். என்னோட இந்த மாதிரி இந்த ஆடியோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு தெரியல, ஒரு கரெக்டாக 1:30 மணிக்கு நான் இந்த மெசேஜை போடுறேன். 5:30 மணிக்கு எனக்கு வந்து கஸ்டமர் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. சரி. எனக்கு நடந்திருக்கு. அதனால இதே ராம்நாடு முனிசிபாலிட்டி தான் எனக்கு நடந்திருக்கு. நீங்க டிபார்ட்மெண்ட் சர்வெண்ட் சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது நான் சொல்றேன். டிபார்ட்மெண்ட் சர்வெண்ட் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு மெசேஜ் சந்தேகம் தான் நேரில் வர நான் காட்டுறேன். அவ்வளோ அதுதான் நான் கமிஷனர் மேடம்க்கு நான் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறேன். பிஎம்சிலுக்கு கமிஷனர் மேடம்க்கு நான் எத்தனை மெயில் போட்டுருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, ராம்நாடு கலெக்டர் ஆஃபீஸ்லாம் காப்பி பண்ணி எத்தனை மெயில் போட்டுருக்கேன். நான் வேணா அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. சொல்லிட்டேன். இன்னமும் இல்லை இப்போ வேணாம் சார், இதுக்கு தான் தேவையில்லாம. அதாவது நீங்க ஃபுல்லா ஆன்லைன்லயே அந்த வேலையை பார்ப்பீங்க. ஒரு தடவை நேரில் போங்க. 2 முறை நேரில் போய் கேட்டுட்டேன். ஆகலைன்றேன். 2 முறை போயிட்டேன்றேன். ஏன்னா கவர்மெண்ட் சொல்ல நீங்க ஆன்லைனை யூஸ் பண்ணாதன்றதுதான் ஆச்சரியமா இருக்குது. எப்படின்னு தெரியல. ஆன்லைன் யூஸ் பண்ணா ஆமா சார், ஒரு சிலதை வந்து ஆன்லைன்ல யூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் இங்க இது பிரச்சனையே. இப்ப நீங்க சொல்றீங்களே, நீங்க வந்து கோயம்புத்தூர்ல உங்க சொந்த ஊர் எது? ராமநாதபுரம். ராமநாடு அங்கே ராமநாடு தானே? இங்க வர முடியாது. இல்ல
என்னோட சொந்த ஊர் திருவாண்ண பக்கம். நான் ராம்நாடு வர வந்து 60 கிலோமீட்டர். ஓ 60 நீங்க சொல்ற கிலோமீட்டர் மாதிரி புரியுது நான் அதே மாதிரி நான் வந்து போக முடியுமான்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க நடைமுறைப்படி. எனக்கு ஒரு நாள் நான் லீவ் போட்டு வரணும் அது. அதாவது உங்களுக்கு தேவைன்னா எனக்கு தேவைன்னா நான் தான் போகணும். அதுதான் கான்செப்ட். ரூல்ஸ் நான் படி உங்க ஆன்லைன்ல friend-ஆ சொல்றேன். இல்ல Friend-ஆ நீங்க ஃப்ரெண்டா rules சொல்றது சரி. நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு ஆபீஸ்ல கொடுத்துட்டா அவங்க இவ்வளவு நாளுக்குள்ள பண்ணன்னு இருக்குது. அதே மீறி பண்ணல. நடைமுறை சிக்கல்களை மீறி நான் வந்து என்ன பண்ணா உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்றேன். அதை ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ணாது. இல்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இந்த மாதிரி சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அது என்ன நடக்குதுன்னு சொல்லி. நடைமுறை சிக்கல்கள்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அதெல்லாம் பார்த்து தான் சார் நான் சொல்ல முடியும். எல்லா இடத்துலயும் வந்து 5 வரலும் ஒன்னா இருக்காது இல்ல சார். புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து ஒன்னா இருங்கன்னு சொல்லல. என்ன நார்ம்ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க தான் சொல்றோம். எனக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காக இருங்கன்னு சொல்லல நான். சரிங்களா? உங்களை வந்து உங்க வேலையை மீறி எக்ஸ்ட்ரா வேலையை பார்க்க சொல்ல. உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீ பார்த்துட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு. 2 மாசம் வெயிட் பண்ண அவசியம் இல்லையா? நான் ஒண்ணு பண்றேன் சார். உங்களோட இப்ப உங்க பேர் வந்து காளிதாஸ். ஆமா சார், அப்ப நான் டீடைல்டா லெட்டர் வச்சு உங்களுக்கும் அந்த லெட்டர் போட்டுருவேன், கலெக்டரேட்டுக்கும் அந்த லெட்டர் போட்டுருவேன். இந்த காப்பி வரும். சரியா? இதுதான் வந்து இதுதான் எங்களால பண்ண முடியும். பண்ணுங்க. ஓகே சார்.